இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற 7வது மறைந்து கிரியை செய்கிற ஆவியின் செயல் என்ன? எடுத்தவங்க வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வசனம் தெளிவா சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ பயமுள்ள ஆவி அவர் கொடுக்கல. தேவன் கொடுக்கிற ஆவி எப்படிப்பட்டது? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அப்போ பயமுள்ள ஆவியும் இருக்கு. அப்ப அதை யாரு கொடுக்கிறா? நல்ல அவர் அதான் தெளிவா சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்கிறார். ஆனாலும் நிறைய நேரங்கள்ல இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நம்மளை ஆட்கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த பயம் பயங்கரமாய் கிரியை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். சிலவங்க எதையும் பயப்படாம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேகர் பல விதத்துல இன்னைக்கு தூக்கத்தை தொலைத்து பயத்தில் வாழுகிறவர்கள் உண்டு. மரண பயம், வியாதி நிமித்தம் பயம், இனி அவ்வளவுதானோ, அதே மாதிரி பாவத்தின் நிமித்தம் ஒரு பயம், போராட்டத்தின் நிமித்தம் பயம், சிச்சை, அடிக்கு மேல அடிங்கும் பொழுது இந்த வாழ்க்கையில அநேக காரியத்தின் நிமித்த பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பாரம்பரியத்தை குறித்த பயங்கள் நிறைய உண்டு. இதை செய்யக்கூடாது, நைட்ல இதை பண்ணக்கூடாது, இதுக்கு இப்படி பண்ணக்கூடாது, அதுக்கு அடிபணிந்து அதற்கேற்றபடி நடக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சூழ்நிலையை கண்டு பயம், ஒருவேளை இது நமக்கு இப்படி ஆயிருமோ. இது என்ன செய்யும்னா, இந்த பயம் முழுவதும் 2 ஆப்ஷன் தான். இந்த பயம் என்ன செய்யும்? ஒன்று, நம்ம முழுமையா கர்த்தரை நம்ப விடாது. 2வது, நம்ம கர்த்தருக்குள்ள வளர விடாது. இதுதான் இந்த பயத்தின் ஆவி. நீ அடுத்த ஸ்டெப் உன்னால போகவே முடியாது. அதே நேரத்துல இந்த பயம் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ ஆண்டவரை முழுமையா நம்ப முடியாது. பயம்தான் உன்னை மேற்கொண்டு இருக்கும். பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் கிரியை செய்யறதை நம்ம பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆனா எனக்குள்ள ஏன் இந்த பயம் வருது? நம்மள பயம் காட்டுவதற்கு நிறைய நேரத்துல அந்த பாடல்கள் உண்டு, பயங்காட்டு பிசாசுக்கு தலையாட்டாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த பயம் காட்டுறதுதான் பிசாசுடைய வேலை. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. அதே இதுல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பயமுள்ள ஆவி கிரியை செய்தாங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளவனானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படி ஆனார்? எதனால? மரணத்தினால. எதுக்கு ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரிக்கணுங்கும் போது அந்த வசனம் அந்த அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவத்துக்காக மட்டுமல்ல, நம்முடைய பயத்துக்காகவும் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் தெளிவா சொல்லுகிறது. அதான் ஜீவ காலம் எல்லாம். எப்ப ஒரு நாள் 2 நாள் அல்ல, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மாத்திரம் எனக்கு பயம் வரல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டா பல விதத்தின் காரியங்களை நிமித்தம் பயம். அதான் சொல்லப்படுது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். அப்படி அடிமைத்தனத்துல வாழ்கிற எல்லாரையும் விடுதலை பண்ணுவதற்கு தான் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வந்து இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு நமக்காக அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடியும். பாவத்திற்கு மட்டுமல்ல, மரண பயம், இது அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். எதையுமே முழு மனதோடு செய்ய முடியாது. ஒருவேளை இப்படி ஆயிருமோ, ஒருவேளை அப்படி ஆயிருமோ. வசனத்தை கூட விசுவாசிக்க விடாதபடிக்கு இந்த பயம் வந்து ஆளுகை செய்யும். ஒரு நேரம் வசனம் நமக்கு நிறைய நேரத்துல இந்த வசனம் எனக்கு பேசுமோ, ஆனால் அந்த பேசின வசனமே இந்த பயம் நம்மளை ஆளுகை செய்யும் போது
இது போல காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மரண பயம் ஏன் இது வருது, எதனால வருது? முன்னாலலாம் எனக்கு இப்படி இல்லையே, ஆனா இப்பொழுதுதானே இந்த காரியங்கள், இந்த போராட்டங்கள் என் வாழ்க்கையில வருதை நான் என்ன செய்ய, நான் என்ன பண்ணுவேன், நம்மளால அடுத்த ஸ்டெப் போக முடியுமா, இனி அவ்வளவுதானோ, இப்படிதானோ? இதை குறித்து ஏன், எதற்கு, கேள்விக்கு மேல கேள்விதான் ஓடுமே தவிர, சந்தேகத்தின் மேல சந்தேகம் தான் ஓடுமே தவிர, கொஞ்சம் கூட தைரியமா செயல்பட முடியாது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கு, ஏன் என் வாழ்க்கையில்? இதுதான் இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற, மறைமுகமாய் செயல்படுகிற ஆவி. நல்ல கவனிக்கணும். இந்த ஆவிங்கும் போது பலமாய் கிரியை செஞ்சுட்டு நம்மளை அப்படியே அலக்கரிக்கிறது இல்ல, நமக்கு அப்படி ஆலோசனை கொடுக்கற மாதிரியே நம்மளை வீழ்த்தி கொண்டிருக்கும். ஏன்னா நமக்கு 2 பேர் தான் ஆலோசனை கொடுக்க முடியும். ஒன்று ஆண்டவர், இன்னொன்னு பிசாசு. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நம்ம முதல்ல இந்த வசனம் வாசிக்கும் போது தெளிவா புரிஞ்சு, அன்பு இருக்கும், அதுல தைரியம் இருக்கும், தெளிந்த புத்தி இருக்கும். ஆனா பிசாசு கொடுக்கிற ஆலோசனையில பயம் மட்டும்தான் இருக்கும். அவன் என்ன செய்வான், நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி, சூழ்நிலையை உண்டு பண்ணி, நம்மளை அதை நோக்கி பார்க்க வச்சு பயப்பட வைப்பான். இதுதான் அவனுடைய வேலை. இது எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம இதுக்கு நமக்கு தெரியல. நம்ம நிறைய நேரத்துல இதுக்காகவும் சேர்த்து தானப்பா எனக்காக நீங்க சிலுவையில பண்ணீங்க. மரண பரியந்தம் வருகிற பயம், அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். வாழ்க்கையில என்னுடைய விவரம் தெரிஞ்சதுல இருந்து இன்னும் என் வாழ்க்கையில அந்த பயங்கள் மேற்கொள்ளுதுன்னா, அடைச்சு நீங்க தைரியமா சொல்லு, எனக்காக அவர் சிலுவையில என்னுடைய பயத்தை நீக்குறதுக்கு, என்னுடைய வாழ்வில் வருகிற பிரச்சனைகளினால வருகிற, வியாதினால் வருகிற, சோர்வினால் வருகிற ஒவ்வொரு பயத்திற்கும் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எப்படி நான் என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் பூர்ஜிதமாய் முழுமையா நான் நம்புகிறேனோ, அதே அளவு என்னுடைய வாழ்க்கையில வருகிற சகல பயத்திற்கும் அவர் எனக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்கிற ஒரு முழு நம்பிக்கை நமக்குள்ள வேணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறான். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? ஆமாண்ணே. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல இது நம்ம பெரிய லெவல்களை கொண்டு போகணும்தான். பாவத்துக்கு வேணா ஒரு அண்ணுக்காக தானே, பாவத்துக்கு தான் மட்டும்தானே வந்தார். பாவத்துக்கு உள்ள இந்த வசனம் என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில மறக்க கூடாது. எபிரேயர் 2:15 ஜீவ காலம் எல்லாம் மரணம் பரியந்தம் என்ன சொல்லுது, அந்த பயத்தினாலே வருகிறது. நம்ம தைரியமா இருக்கணும்னா கூட முடியாதபடிக்கு லாக் பண்ணிடுவான். ஒரு நேரம் தைரியமா இருக்க, இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்மளால தைரியமா இருக்க முடியாது. இனி என்ன நடக்கும் போதோ, எப்படி ஆயிருமோ, இப்படியே சிந்தனையிலவே நம்மளை என்ன செஞ்சிருவான், வீழ்த்தி விடுவான். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். ஏசாயா 8:12 வாசிங்க. ஏசாயா 8:12 வசனம். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதே எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் 13 சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவ்வளவுதான். எனக்குல பயன் வந்து அது ஆண்டவர் மேலதான் இருக்கணும். எதை குறித்து நமக்கு இருக்கக்கூடாது. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவா பேசுகிறார். பயன்னு ஒண்ணு வருதுன்னா அது ஆண்டவர் நிமித்தம் தான் இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்பட பயம், அதுதான் ஆண்டவர் விரும்ப. அந்த பயம் தான் இருக்கணும். வேற எதை குறித்தும் பயம் இருக்கக்கூடாது. என்ன என்னை நீதிமானாக்குறதும் குற்றவாளி ஆக்குறதும் ஆண்டவர் கரத்துலதான் இருக்கு. அவர் தான் நமக்கு பொறுப்பு. அப்ப அவருக்கு தான் நான் பயப்படணும் தவிர வேற அதுக்காண்டி வேற யாரையும் மதிக்காம நடக்கும்னு நான் சொல்லல. எல்லாரையும் மதிங்க. நான் மனுஷர் பயப்பட பயம் நம்மளை கண்ணியே வருவிக்கும். ஏசுவிட்ட நீ ஒப்பு கொடுத்தவரு. அப்ப எந்த விதமான பயம் என் வாழ்க்கையில இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த கட்டுப்பாடு, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்னன்னா, இந்த பாரம்பரியத்தை குறித்த பயம். இப்படி செஞ்சேன்னா அப்படி ஆயிரும், அதை பண்ணிடாதீங்க, இதை பண்ணிடாதீங்க. ஆண்டவரை விட பாரம்பரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களான்னு பாருங்க. பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறீங்களான்னு பாருங்க. இதை இப்படிதான் செய்யணும், இதை இப்படிதான் பண்ணணும்.
சாப்பிடுறதுல இருந்து செயல்படுகிறதுல இருந்து இந்த உலக பிரமாணப்படி இன்னைக்கு நிறைய நேரத்துல பாரம்பரியத்தின் நிமித்தம் பயந்து வாழுகிறவர்கள். பயந்துனா இப்படி கிடுக்கு நடுங்கிறது இல்ல, பாரம்பரியத்தை கடைபிடித்தாலே அதற்கு நீ பயந்து வாழுகிற. எப்பொழுது நீ வேத வசனத்துக்கு படி நடக்கிறியோ அப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறன்னு அர்த்தம். அதே மனுஷனாகிய நாம் எப்பொழுது பாரம்பரியத்தின்படி நடக்கிறோமோ அப்போ நான் பாரம்பரியத்தின்படி நடக்கிற அதற்கு நான் பயந்து நடக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா பயம் ரெண்டு விதத்துல இருக்கு. கீழ்ப்படிதலும், பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படிதலும் என்னதுதான்? பயம்தான். விளங்குதா விளங்கலையா? புரியுது. பாரம்பரிய கீழ்ப்படிதலும் பயம்தான். ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல நம்ம பாரம்பரியத்துக்கு என்னைக்கு பயந்தோம்? அதுக்கெல்லாம் பயந்தது இல்லை. ஆனா நீ அதை கடைபிடிக்கிறியான்னு பாக்குறாரு ஆண்டவர். யாருக்கு நீ கீழ்படிக்கிற நீ அவங்களுக்கு பயந்து நடக்கிற. நீ எனக்கு கீழ்படிந்து நடந்தன்னா நீ எனக்கு பயப்படுற. என் வசனத்துக்கு கீழ்படிந்து நடந்தன்னா நீ எனக்கு பயந்து நடக்கிற. ஆண்டவர் அதை தெளிவா இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை இந்த பயத்தின் ஆவி. ஒன்னே ஒண்ணு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது என் வாழ்க்கையில இந்த பயத்தை பிசாசு எப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில கொண்டு வருகிறனோ அப்பொழுது ஒன்றை நீ தைரியமா சொல்லுங்க, இந்த பயத்திற்கும் சேர்த்துதான் எனக்காக என் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டார். அவர் எனக்காக எப்படி நான் பாவத்துல வீழ்ந்து கிடந்த பொழுது, பாவத்துல அமிழ்ந்து கிடந்த போது என்னை மீட்கிறதுக்காக அவரே பிரயாசப்பட்டு என்னை தேடி வந்து இந்த ஜீவனை கொடுத்தவர், அதே போல எனக்கு விரோதமா நீ பயத்தை கொண்டு வரும்பொழுதும் இதிலிருந்து மீட்பதற்காகவும் எனக்காக அவர் சிலுவை சுமந்து கொண்டார். அவருக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன்னு நீ தைரியமா சொல்லு. அப்பொழுது இந்த பயத்தின் கிரியைகள் நம்மளை விட்டு அகல முடியும். ஆகவே இந்த பயத்தின் கிரியைகள் கொண்டு வரும் பொழுதெல்லாம் இயேசுவே நீங்க எனக்காக தானே அந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில மரண பரியந்தம், என் வாழ்க்கையில என் வாழ்நாளெல்லாம் நான் மரண பயத்துல வாழ்ந்த எனக்காகத்தானே இந்த சூழ்நிலையில எனக்காக என்னை தேடி என்னை விடுவிக்கும்படியாக, பயத்தில் இருந்து தைரியத்தை கொடுக்கும்படியாக நீர் என்னைக்காக சிலுவை சுமந்தீங்களப்பா, அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏன்னா ஏசு எனக்காக சுமந்து, எனக்கு தெரியும், எனக்கும் என் ஆண்டவர் பிரச்சனையுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும் என்பதை ஆண்டத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நிச்சயமா இந்த மரண பயத்தை கொண்டு வர சத்ரு நம்மளை விட்டு ஓடி போறதை பார்க்க முடியும். கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறையாதபடி நம்ம நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்தின சபா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மறைந்து கிரியை செய்யக்கூடிய ஆவி ஏன் வருதுன்னே தெரியாதபடிக்கு அது கிரியை செய்யும். ஏன்னா இதுவரைக்கும் இது ஒரு சத்ரு தான் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறான். சாத்தானதான் நம்மளை வீழ்த்துவதற்காக செயல்படுறாங்கதே நமக்கு தெரியாது. நமக்கு ஏன் இது வருது? நம்மளால ஏன் இதை நிக்க முடியல? நம்மளால ஏன் இதை செய்ய முடியல? நம்மளால ஏன் இதை பண்ண முடியல? கேள்விதான் நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருப்போம். நமக்குள்ளே நாமே கேள்விக்கு மேல கேள்விக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவனை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இது மறைந்து கிரியை செய்யும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு தெரியல. அநேக நேரத்துல இந்த பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா வரும்பொழுதுதான் இதுக்காக சேர்த்து என் இயேசு சிலுவையில எனக்காக சுமந்து தீர்த்துட்டான்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம நினைச்சல. இந்த பாவத்துக்காக சுமந்து எனக்காக சிலுவை சுமந்தாருங்கிற நினைவு இந்த மரண பயத்துக்கு வரும்பொழுது நம்ம அதை நினைவு கூறுறது கிடையாது. பயத்தை ரெண்டு விதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று சூழ்நிலை கண்டு பயம், அது மரண பயம், வியாதி நிமித்தம் வருகிற பயம். இது சரீரத்தையும் மனதையும் அதிகமா பாதிக்கும். இன்னொரு வகை பயம், நீ பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் பொழுது, பாரம்பரியத்திற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது அது ஒரு வகையான பயம் என்பதை ஆண்டவர் இந்த நாள்ல தெளிவான மோடுகளை பேசுகிறார். நீ கீழ்ப்படிவதும், பாரம்பரியத்தை கீழ்ப்படிவதும் அந்த பயத்தின் ஆவியினால அகப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதனால தவிர்க்க முடியல. அப்ப அதை உன்னை பிடிச்சிச்சு. பாரம்பரியத்தின் படி நீ வாழ என்று சொல்லி உன்னை போர்ஸ் பண்றது. ஆண்டோரையும் பிடிச்சுக்கோ, பாரம்பரியத்தையும். ஆண்டவர் சொல்லாரு ரெண்டுக்கு இடம் கிடையாது. ரெண்டு எஜமானுக்கு குழி செய்ய முடியாது. பாரம்பரியம் தேவனுடைய கட்டளை அல்ல. ஆகவே ஆண்டோர் மேல நம்பிக்கைச்சுன்னா ஆண்டோர் முழுமையை நம்புது. ஆண்டோர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தபடி ஆண்டோர் நம்ம நடத்துவாராக. அப்ப அந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி
ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கீங்க. இன்னும் எந்த விதத்திலையும் பிசாசு பயத்தை கொண்டு வரும்போதெல்லாம் நீங்க எனக்காக சிலுவையை சுமந்துட்டீங்க. இந்த பயத்துக்கும் சேர்த்துதான் இதற்காக ஸ்பெஷலா நீங்க என்ன செஞ்சீங்க? ஸ்பெஷலா எனக்காக இந்த பயத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக நீங்க முன்பாகவே சிலுவையில நீங்க சுமந்துட்டீங்க ஏசப்பா என்பதை நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் அடிப்படையில நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு பயமுள்ள ஆவியை நீங்க தரலப்பா. அப்ப இந்த பயத்தை கொண்டு வர்றது அப்ப யாருங்கிறத நீங்க கண்டு கொள்ள உதவி செய்யுங்க. ஏன்னா என் தேவன் தருகிறது அன்பும் தெளிந்த புத்தியான ஒரு பலமுள்ள ஆவி. அப்ப பயத்தின் ஆவியை கொண்டு வர்றது யார்? நான் உனக்கு பயத்தின் ஆவியை தரலன்னு ஆண்டு சொல்றாரு. அப்ப நான் தரல அப்படின்னா உனக்கு அந்த பயமுள்ள ஆவியை கொடுத்தது யார் என்பதை நீயும் நானும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிதான் அந்த நேரத்தில் ஆண்டர் கொடுக்குறோம். எதை குறித்தும் பயப்படாத. வாழ்வை குறித்து, இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து, இனி அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறேன், என்ன படிக்கலாம், எந்த வேலைக்கு போலாம், எது எனக்கு உறுதியா இல்லையே, ஒன்றைக்கும் கவலைப்படாது. எதை குறித்து கவலைப்படாது. ஏன்னா அந்த பயத்தை கொண்டு வர ஆவி எல்லாமே தேவனுடைய ஆவி அல்ல, அது பிசாசு கொண்டு வர என்பதை நாம் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆகமா தைரியமா, என் இயேசு நம்மளை பூமியில உன்னையும் என்னையும் உருவாக்கியிருக்க ஒரு நோக்கம் உண்டு. அவரை பிடித்துக் கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். எதை குறித்தும் ஐயோ இது என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன செய்ய போறோம், இதுக்கு எப்படி பண்ண, அதுக்கு ஒன்றைக்கு கவலைப்படாத. இயேசு நம்மை வழி நடத்துவார். வார்த்தையை ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், நீ உறுதியை பிடித்துக்கொள். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஏசப்பா அந்த நாளிலும் நீங்க எங்களோடு பேசி ஆண்டவரே இந்த பயத்தின் கிரியைகளை இனம் கண்டு கொண்டு ஆண்டவரே எதற்கும் நாம் பயப்படக்கூடாது, இயேசு என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பெருக பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அதுக்கு பலனாய் மாற நீர் உதவி செய்யுங்க. அவ்விதமாய் நீ நடத்த போறதுக்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.